بسم الله الرحمن الرحيم حميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين رحمة من ربك إنه هو السميع العليم رب السماوات والأرض وما بينهما إن كنتم موقنين لا إله إلا هو يحيي ويميت ربكم ورب آبائكم الأولين بل هم في شك يلعبون. அத்தியாயம் அத்துகான் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 59. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். ஹாமீம். தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக நாம் இதனை அருள்பாலிக்கப்பட்ட ஓர் இரவில் இறக்கி வைத்தோம். ஏனெனில் நாம் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்ய நாடியிருந்தோம். அது எத்தகைய இரவு எனில் அதில்தான் ஒவ்வொரு விவகாரத்திற்கும் விவேகமிக்க தீர்ப்பு நம்முடைய கட்டளையினால் பிறப்பிக்கப்படுகின்றது. நாம் ஒரு தூதரை அனுப்புகிறவர்களாயிருந்தோம் இறைவனுடைய கருணையின் அடிப்படையில். சின்னமாக அவன் அனைத்தையும் கேட்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றான். நீங்கள் உண்மையில் உறுதியான நம்பிக்கையுடையவர்களாயிருந்தால் அவன் வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியாகவும் அவ்விரண்டிற்கிடையே உள்ள அனைத்திற்கும் அதிபதியாகவும் இருக்கின்றான் என்பதை காண்பீர்கள். அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. வாழ்வளிப்பவன் அவனே, மரணத்தை அளிப்பவனும் அவனே. அவனே உங்களுக்கும் அதிபதி, முன்னர் வாழ்ந்து சென்ற உங்கள் முன்னோர்களுக்கும் அதிபதி. ஆனால் உண்மையில் இவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இல்லை. ஏனெனில் இவர்கள் சந்தேகத்தில் வீழ்ந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். فارتقب يوم تأتي السماء بدخان مبين يغشى الناس هذا عذاب أليم ربنا اكشف عنا العذاب إنا مؤمنون أنى لهم الذكرى وقد جاءهم رسول مبين ثم تولوا عنه وقالوا معلم مجنون
إِنَّا كَاشِفُو الْعَذَابِ قَلِيلًا إِنَّكُمْ عَائِدُونَ يَوْمَ نَبْطِشُ الْبَطْشَةَ الْكُبْرَى إِنَّا مُنْتَقِمُونَ சரி, இனி ஒரு நாளை எதிர்பார்த்திருப்பீராக. அந்நாளில் வானம் வெளிப்படையான புகையை கொண்டு வரும். அது மக்கள் மீது மூடிக்கொள்ளும். இது துன்புறுத்தக்கூடிய தண்டனையாகும். அப்போது கூறுவார்கள், எங்கள் அதிபதியே, எங்களை விட்டு இந்த வேதனையை நீக்கி அருள். நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டு விடுகிறோம். இவர்களின் உணர்வில்லாத நிலை எங்கே மாறப்போகிறது? வெளிப்படையான இறைத்தூதர் இவர்களிடம் வந்தும் இவர்கள் அவர் பக்கம் கவனம் செலுத்தவில்லை என்பதுதானே இவர்களின் நிலை. இவர் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். நாம் சற்று வேதனையை அகற்றி விடுகின்றோம். அப்போது நீங்கள் முன்னர் செய்து கொண்டிருந்ததைத்தான் மீண்டும் செய்வீர்கள். நாம் பலத்த அடி கொடுக்கும் நாளில் நாம் உங்களிடம் பழிவாங்கியே தீருவோம். وَلَقَدْ فَتَنَّا قَبْلَهُمْ قَوْمَ فِرْعَوْنَ وَجَاءَهُمْ رَسُولٌ كَرِيمٌ أَنْ أَدُّوا إِلَيَّ عِبَادَ اللَّهِ إِنِّي لَكُمْ رَسُولٌ أَمِينٌ وَأَن لَّا تَعْلُوا عَلَى اللَّهِ إِنِّي آتِيكُم بِسُلْطَانٍ مُّبِينٍ وَإِنِّي عُذْتُ بِرَبِّي وَرَبِّكُمْ أَن تَرْجُمُونِ وَإِن لَّمْ تُؤْمِنُوا لِي فَاعْتَزِلُونِ சின்னமாக நாம் இவர்களுக்கு முன்னர் ஃபிரௌனின் சமூகத்தை சோதித்திருக்கிறோம். அவர்களிடம் கண்ணியமான ஓர் இறை தூதர் வந்தார். மேலும் அவர் கூறினார், அல்லாஹ்வின் அடியார்களை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட நம்பிக்கைக்குரிய இறை தூதராவேன். மேலும் அல்லாஹ்வின் விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். நான் உங்களிடம் என்னுடைய நியமனம் பற்றிய தெளிவான ஒரு சான்றினை கொண்டு வந்திருக்கின்றேன். நீங்கள் என் மீது தாக்குதல் தொடுப்பதை விட்டு என்னுடையவும் உங்களுடையவும் அதிபதியிடம் பாதுகாப்பு கோரியிருக்கின்றேன். நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையெனில் என் மீது கை வைப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். رَبَّهُ أَنَّ هَؤُلَاءِ قَوْمٌ مُجْرِمُونَ فَأَسْرِ بِعِبَادِي لَيْلًا إِنَّكُمْ مُتَّبَعُونَ وَاتْرُكِ الْبَحْرَ رَهْوًا إِنَّهُمْ جُندٌ مُغْرَقُونَ كَمْ تَرَكُوا مِنْ جَنَّاتٍ وَعُيُونٍ وَزُرُوعٍ وَمَقَامٍ كَرِيمٍ وَنَعْمَةٍ كَانُوا فِيهَا فَاكِهِينَ كَذَلِكَ وَأَوْرَثْنَاهَا قَوْمًا آخَرِينَ
فما بكت عليهم السماء والأرض وما كانوا منظرين. இறுதியில் இவர்கள் குற்றம் புரியக்கூடிய மக்களாய் இருக்கின்றனர் என்று அவர் தம் இறைவனிடம் முறையிட்டார். பதிலளிக்கப்பட்டது, என் அடியார்களை இரவோடிரவாக அழைத்துச் சென்றுவிடும். சின்னமாக நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள். கடலினை அதன் பிளந்த நிலையிலேயே விட்டுவிடும். சின்னமாக இந்த படையினர் அனைவரும் மூழ்கடிக்கப்பட வேண்டியவர்களாவர். எத்தனையோ தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் வயல்களையும் மிகச் சிறப்பான இல்லங்களையும் அவர்கள் பயன்படுத்தி மகிழ்ந்த எத்தனையோ வாழ்க்கை சாதனங்களையும் அவர்கள் விட்டுச் சென்றார்கள். இதுவே அவர்கள் அடைந்த கதி. மேலும் இந்த பொருள்களுக்கு வேறு மக்களை நாம் வாரிசுகளாக்கினோம். பிறகு அவர்களுக்காக வானமும் அழவில்லை, பூமியும் அழவில்லை. இன்னும் சிறிதளவு அவகாசம் கூட அவர்களுக்கு தரப்படவில்லை. وَلَقَدْ نَجَّيْنَا بَنِي إِسْرَائِيلَ مِنَ الْعَذَابِ الْمُهِينِ مِنْ فِرْعَوْنَ إِنَّهُ كَانَ عَالِيًا مِنَ الْمُسْرِفِينَ وَلَقَدِ اخْتَرْنَاهُمْ عَلَى عِلْمٍ عَلَى الْعَالَمِينَ وَآتَيْنَاهُمْ مِنَ الْآيَاتِ مَا فِيهِ بَلَاءٌ مُبِينٌ. இவ்வாறு இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களை நாம் கடும் இழிவுபடுத்தும் வேதனையிலிருந்து, அதாவது பிராவுனிடமிருந்து காப்பாற்றினோம். உண்மையில் அவன் வரம்பு மீறுவோரில் அனைவரையும் விட மிக கொடியவனாக இருந்தான். மேலும் அவர்களின் நிலைமையை அறிந்தே உலகின் பிற சமுதாயங்களை விட அவர்களுக்கு முன்னுரிமை அளித்தோம். மேலும் அவர்களுக்கு எத்தகைய அத்தாட்சிகளை காண்பித்தோம் எனில் அவற்றில் வெளிப்படையான சோதனை இருந்தது. இன்ன ஹாஉலாஇ லயகூலூன் இன் ஹிய இல்லா மௌததுனல் ஊலா வமா நஹ்னு பிமுன்ஷரீன். فَأْتُوا بِآبَائِنَا إِن كُنتُمْ صَادِقِينَ. أَهُمْ خَيْرٌ أَمْ قَوْمُ تُبَّعٍ وَالَّذِينَ مِن قَبْلِهِمْ أَهْلَكْنَاهُمْ إِنَّهُمْ كَانُوا مُجْرِمِينَ. وَمَا خَلَقْنَا السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا لَاعِبِينَ. مَا خَلَقْنَاهُمَا إِلَّا بِالْحَقِّ وَلَكِنَّ أَكْثَرَهُمْ لَا يَعْلَمُونَ. إِنَّ يَوْمَ الْفَصْلِ مِيقَاتُهُمْ أَجْمَعِينَ. يَوْمَ لَا يُغْنِي مَوْلًى عَن مَّوْلًى شَيْئًا وَلَا هُمْ يُنصَرُونَ. إِلَّا مَن رَّحِمَ اللَّهُ
إِنَّهُ هُوَ الْعَزِيزُ الرَّحِيمُ. இந்த மக்கள் கூறுகின்றார்கள், எங்களுக்கு முதலில் ஏற்படும் மரணத்தை தவிர வேறெதுவும் இல்லை, அதன் பிறகு நாங்கள் மீண்டும் எழுப்பப்பட மாட்டோம். நீங்கள் உண்மையாளர்களாயிருந்தால் எங்களுடைய முன்னோரை எழுப்பிக் கொண்டு வாருங்கள். இவர்கள் சிறந்தவர்களா? துப்பகு சமூகத்தாரும் அவர்களுக்கு முந்தியவர்களும் சிறந்தவர்களா? நாம் அவர்களை அழித்தோம், அவர்கள் குற்றம் புரிவோராயிருந்த காரணத்தால். இந்த வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கிடையே உள்ளவற்றையும் விளையாட்டுக்காக நாம் படைக்கவில்லை, அவற்றை சத்தியத்துடன் படைத்திருக்கின்றோம். ஆனால் இவர்களில் பெரும்பாலோர் அறிவதில்லை. இவர்கள் அனைவரையும் எழுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கும் காலம் தீர்ப்பளிக்கும் நாளாகும். அந்நாளில் எந்த நண்பரும் தன்னுடைய நெருங்கிய எந்த நண்பருக்கும் எந்த பயனையும் அளிக்க மாட்டார். மேலும் அவர்களுக்கு எங்கிருந்தும் எந்த உதவியும் கிடைக்காது. ஆனால் அல்லாஹுவே யாருக்காவது கருணை புரிந்தாலே தவிர, சின்னமாக அவனோ மிக வலிமை வாய்ந்தவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். إِنَّ شَجَرَةَ الزَّقُّومِ طَعَامُ الْأَثِيمِ كَالْمُهْلِ يَغْلِي فِي الْبُطُونِ كَغَلْيِ الْحَمِيمِ خُذُوهُ فَاعْتِلُوهُ إِلَى سَوَاءِ الْجَحِيمِ ثُمَّ صُبُّوا فَوْقَ رَأْسِهِ مِنْ عَذَابِ الْحَمِيمِ ذُقْ إِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْكَرِيمُ إِنَّ هَذَا مَا كُنْتُمْ بِهِ تَمْتَرُونَ. ஜக்கூம் மரம் பாவியின் உணவாக இருக்கும். அது எண்ணெய் கசடு போலிருக்கும். சூடேறிய நீர் கொதிப்பது போன்று வயிற்றில் அது கொதிக்கும். பிடியுங்கள் அவனை, நரகத்தின் நடுப்பகுதியில் இழுத்துச் செல்லுங்கள். அவனது தலை மீது கொதிக்கும் நீரை ஊற்றி வேதனைப்படுத்துங்கள். நீ சுவைத்துப் பார் இதன் சுவையை. பெரும் வல்லமை படைத்த கண்ணியமிக்கவன் அல்லவா நீ? நீங்கள் எதன் வருகையை சந்தேகித்துக் கொண்டிருந்தீர்களோ அதுதான் இது. இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன் ஃபீ ஜன்னாத்தின் வஉயூன் يَلْبَسُونَ مِن سُندُسٍ وَإِسْتَبْرَقٍ مُتَقَابِلِينَ كَذَلِكَ وَزَوَّجْنَاهُم بِحُورٍ عِينٍ يَدْعُونَ فِيهَا بِكُلِّ فَاكِهَةٍ آمِنِينَ لَا يَذُوقُونَ فِيهَا الْمَوْتَ إِلَّا الْمَوْتَةَ الْأُولَى وَوَقَاهُمْ عَذَابَ الْجَحِيمِ فَضْلًا مِّن رَّبِّكَ ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ. இறையச்சமுடையவர்கள் அமைதியான இடத்தில் இருப்பார்கள், தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். தடித்த மற்றும் மெல்லிய பட்டாடைகளை அணிந்து கொண்டு எதிரெதிரே அமர்ந்திருப்பார்கள். இதுதான் அவர்களின் நிலைமையாகும். மேலும் நாம் அழகிய தோற்றமுள்ள
எழில்விழி மங்கையரை அவர்களுக்கு ஜோடிகளாக்கி கொடுப்போம். அங்கு அவர்கள் மன நிம்மதியுடன் எல்லாவிதமான ருசியான பொருட்களையும் கேட்பார்கள். ஏற்கனவே உலகில் அடைந்த மரணம் தவிர மறுமரணத்தை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். மேலும் இறைவன் தன்னுடைய கருணையினால் அவர்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றி விடுவான். இதுவே மாபெரும் வெற்றியாகும். فَإِنَّمَا يَسَّرْنَاهُ بِلِسَانِكَ لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ فَارْتَقِبْ إِنَّهُمْ مُرْتَقِبُونَ. நபியே, இவர்கள் அறவுரை பெற வேண்டும் என்பதற்காக நாம் இந்த வேதத்தை உம்முடைய மொழியில் எளிமையாக்கி தந்துள்ளோம். இனி நீரும் எதிர்பாரும். இவர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள்.